ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலவரப்படி கோச்சார கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி நிலையில், அதாவது இன்னும் சொல்ல போனால் மூலத்திரிகோண பலத்தோடு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மார்ச் வரையும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல் 2025 ஏப்ரல் வரையும் 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். 2025 மே மாதம் வரையும் பாருங்க, குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார். இதில் பாருங்க, மேஷ ராசிக்காரர்களுக்கு வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இதில் 4 கிரகங்களில் 3 கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு 3, 6, 11ஆம் இடம் தான் ஒரு வலுவான இடம். 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் ராஜயோக பலன்களை கொடுப்பார். இப்போ 2025 மார்ச் வரையும் மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது ராஜயோக நிலை மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் பாருங்க, ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சரிக்கும் போது தான் யோகத்தை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், ராஜயோக பலன்களை வாரி வழங்குவார். இப்போ 2025 மே மாதம் வரையும் பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல கேது பகவான் பாருங்க, 2025 ஏப்ரல் வரையும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ராகு பகவான் 12ஆம் இடத்துல இந்த 2025 ஏப்ரல் வரையும் ராகு பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அப்போ குரு, சனி, கேது இந்த 3 கிரகங்களும் சப்போர்ட்டாக இருப்பதனால மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு கொடுப்பனை காலம். அதாவது வளம் கொழிக்கும், செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். நல்ல தசாபுத்திகள், இன்னும் சொல்ல போனால் இப்போ 11ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா சனி புத்தி இல்லைன்னா சனி திசை நடப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டங்கள், அதாவது அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பல வழியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். உங்களுடைய உழைப்பால் உங்களுக்கு உன்னதமான பலன்கள் கிடைக்குங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது, நீங்கள் எந்த ஒரு முதலீடு செஞ்சாலும் அதில் லாபத்தை பார்க்க முடியும், அதில் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, வருகின்ற 2025 மார்ச் வரையும் அமோகமான ஒரு பலன்களை, அமோகமான பண வருவாயை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். அதனால் துணிந்து எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கி அதில் ஆதாயத்தை தேட முடியும் மேஷராசிக்காரர்கள். 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது. ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஆர்டர் கிடைக்கும், நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் கிடைப்பாங்க, நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்ல முடியும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது துணிவுடன் எந்த காரியத்திலும் இறங்கி வெற்றி பெறலாம். இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். அதனால் மேஷராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி பாருங்க, ஆதாயத்தை பெற முடியும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறார். பாருங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்ல முடியும். இதை 2025 மார்ச்சுக்குள்ள உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்கும், புது வேலை கிடைக்கும், நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். சென்றிடமெல்லாம் ஒரு சிறப்பு கிடைக்கும். நீங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பெயரெடுக்க வைப்பார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது. விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான ஒரு அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க. அப்போ சனி பகவான் பாருங்க சப்போர்ட்டாக இருப்பது சிறப்புங்க. இன்னும் சொல்ல போனால் கோச்சாரத்தில் மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க. வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் போய் நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்சுக்குள்ள பாருங்கள் ஆதாயம் தேடுவது உங்களுடைய முயற்சியை பொறுத்து இருக்கு. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய சப்போர்ட் இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் முழு வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன்னா வருட கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க.
எல்லாவற்றிலுமே ஜெயிக்க முடியும் மேஷராசிக்காரர்கள். படிக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது. அரசியல் இருப்பவங்களுக்கு நல்ல ஆதாயம் தேடி வரும், புதிய பதவிகள் தேடி வரும். கலைத்துறை இருப்பவங்களுக்கு அமோகமான பண வருவாயை கொடுக்கும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்கள் உடலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். மனசளவில் இருக்கக்கூடிய பாரங்கள் முழுமையாக இறங்கி அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சனி பகவான் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடியவர், உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அந்த கட்டத்தில் பாருங்க லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காலங்களும் பாருங்க அதிர்ஷ்டம் உண்டு. அதில் சனி புத்தி சனி திசை நடக்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வது வாழ்க்கையில் உயர்வு உண்டு, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருங்க மேஷராசிக்காரர்களுக்கு. அதனால் சனி சப்போர்ட்டாக இருக்கிறார். அதே போல் குரு பகவான் பாருங்க 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி. மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 9க்கும் 12க்கும் அதிபதிங்க. பாக்கியாதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு 2ஆம் இடம் ஒரு வலுவான இடம். இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலுமே அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர். மிகப்பெரிய சுபக்கிரகம் குரு பகவான். அப்போ 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பத்தை அமைத்து கொடுத்து விடுவார். இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி ஆண்கள் பெண்களுக்கு இந்த காலம் குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்புங்க. கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அப்போ குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துல குரு இருப்பது. அதே போல் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம். நல்ல பேச்சாற்றல், உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது. சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். நீண்ட காலமாக ஒரு காரியம் முடியாமல் நிற்கிது அப்படின்னா அந்த காரியத்தை பேசி தீர்க்க முடியும். 2ஆம் இடத்துல குரு மிகப்பெரிய சுபக்கிரகம். நவக்கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட ஒரு கோள் அப்படின்னா அது குரு பகவான் தான். அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மீண்டும் 2ஆம் இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 12-13 வருடங்கள் ஆகும். அப்போ இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள். இந்த காலகட்டத்தில் பாருங்க பணப்புழக்கம் இருக்கும். தனக்காரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அமோகமான பண வருவாயை பார்க்க முடியும் குரு பகவானால். நீங்கள் செய்கின்ற தொழிலில் அத்தனை வளர்ச்சிகளையும் கொடுப்பார் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது. நல்ல தசாபதிகள் நடைமுறை இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும். அப்போ குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை அப்படின்னு சொல்ல முடியும். குடும்பத்தில் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது. நல்ல பணப்புழக்கத்தை கொடுப்பார், உத்தியோக உயர்வை கொடுப்பார். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், புது உத்தியோகங்கள் கிடைக்கும், மேலதிகாரிகள் தொல்லை மாறும், எதிரிகள் தொல்லை மாறும், மனசில் ஒரு புது தெம்பு உருவாகும். 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது அத்தனை சிறப்புகளையும் கொடுப்பார். அப்போ குரு பகவானும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறார். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் நேரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஏன் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களையும் நீக்குவார், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை குறைகளையும் நீக்குவார். குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே சுபக்கிரகம் குரு பகவான் மட்டுமே. அப்போ நீண்ட காலமாக குடும்ப விருத்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் குடும்ப விருத்தியை கொடுப்பாருங்க குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அப்போ இந்த காலம் பாருங்க ஒரு சிறப்பான காலம். ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, அளவில்லாத மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே போல கேது பகவான் பாருங்க 6ஆம் இடத்துல இருக்கிறார். கேது எல்லா கிரகத்தை விட ஒரு வலிமையான கிரகம். அது ஒரு நிழல் கிரகமாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது எதிரி தொல்லை குறையும். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் கட்டுப்படுங்க 6ஆம் இடத்துல கேது இருப்பது. எதிரிகள் தலைதெறிக்க போடுவாங்க. அப்போ இந்த எதிரிகள் தொல்லை குறையும், கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், குடும்பத்தில் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஒரு சரியான பாதையில் பயணிக்க வைப்பதற்கு பாருங்க கேது என்றைக்கும் துணை புரிவார். இந்த 6ஆம் இடத்துல கேது இருப்பதும் அவ்வளவு சிறப்புங்க. கேது ஒரு வலிமை வாய்ந்த கிரகம். அதே போல 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு சிலருக்கு பாருங்க தூக்கம் கெடும், ஒரு சரியான நித்திரை இருக்காது. அப்போ இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இரவு நேரம் நைட் ஷிஃப்ட்டு கொஞ்சம் அதிகரிக்கும், அவ்வளோதான்.
அதே போல் பாருங்கள், தெண்டை செலவுகள் கொஞ்சம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது. அதே போல் காலில், அதாவது இடுப்புக்கும் கீழே ஒரு சிலருக்கு அடிபடும் 12ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கும்போது. அப்போ ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும். மற்றபடி ராகு 12ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள், பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தெண்டை செலவுகள் வரும் 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது. பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் கணவன் மனைக்குள்ளேயும் பாருங்கள், ஒன்று பாருங்கள், மேஷராசி உள்ள பெண்களுக்கு கணவருக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கும். மேஷராசியில் இருக்கிற ஆண்களுக்கு பெண்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன, உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கும். அவ்வளோதான் 12ஆம் இடத்துல ராகு இருப்பது. ஆனால் பாருங்கள், குரு பகவான், சனி பகவான், கேது இவங்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ராகு பகவான் உங்களுக்கு அதிக கெடுபங்களை கொடுக்க முடியாது. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மே மாதத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சனி பகவான், குரு இவங்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அடுத்ததும் மேஷராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு தான் போகிறாரு. அப்போ தொடர்ந்து பாருங்கள், வெற்றி வாய்ப்பை பெற முடியும் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. தற்போது லாபஸ்தானத்தில் சனி இருப்பதனால வாழ்க்கையில் உயர முடியும். உங்களுடைய உழைப்பை பயன்படுத்துங்கள். பாருங்கள், சரியான பாதையில் போங்க. வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பார்க்க முடியும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு உன்னதமான காலம். குரு சனி உங்களுடைய உழைப்புக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்களுடைய உயர்வுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு சனி கோச்சாரம் தான். அப்போ வாழ்க்கையில் உயர்வை காண முடியும். இந்த காலகட்டத்தில் 2025 மார்ச்சுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணால். நன்றி, வணக்கம்.